ஷண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம 8th ஜூலையுடைய கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர் டெல்லி எடிஷனில் இன் ப்ரீஃபில் கொடுத்துருக்காங்க. லேக்ஸ் ஆஃப் டிவோட்டீஸ் த்ராங் பூரி டு விட்னஸ் ஆனுவல் ரத் யாத்ரா. இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் இந்த ஜெகநாத் ரத் யாத்ராவை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ரத் அப்படின்றது நம்ம தமிழில் ரதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இட் இஸ் அ சேரியாட். ஸோ அந்த சேரியாட்டுடைய யாத்ராவை தான் நம்ம ரத் யாத்ரா அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த ஜெகநாத் ரத் யாத்ரா எங்கே நடக்கும் அப்படின்னா, இது ஸோ ஒடிசாவில் இருக்கக்கூடிய பூரி ஜெகநாத் டெம்பிள் அங்கே நடக்கக்கூடிய ஒரு ஆனுவல் ஹிந்து ஃபெஸ்டிவல். ஸோ இது எதுக்காக செலிப்ரேட் பண்ணப்படுது அப்படின்னா, ஸோ இந்த ஒரு ரத் யாத்ராவில் லார்ட் ஜெகநாத், அதுக்கப்புறம் அவருடைய எல்டர் பிரதரான லார்ட் பாலபத்ரா, அதுக்கப்புறம் அவங்களுடைய யங்கர் சிஸ்டரான காடஸ் சுபத்ரா. ஸோ இவங்க 3 பேரும் அவங்களுடைய வீடு, அதாவது பூரி ஒடிசாவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய வீட்டில் இருந்து அவங்களுடைய ஆன்ஸ் டெம்பிள் இன் குண்டிச்சா, ஸோ இது ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு போகக்கூடிய அந்த பயணத்தை சிக்னிஃபை பண்ணி செலிப்ரேட் பண்ணுறது தான் இந்த ஒரு ரத் யாத்ரா. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு கதையும் இருக்குது. இது ஒரு மித்தலாஜிக்கல் ஸ்டோரி. ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ காடஸ் சுபத்ரா, ஸோ இவங்க ஆண்டுடைய வீட்டுக்கு போகணும். ஸோ விச் இஸ் இன் குண்டிச்சா. ஸோ இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அதனால் லார்ட் ஜெகநாத், அவங்களுடைய அண்ணாக்களான ஜெகநாத்தும் லார்ட் பாலபத்ரா, இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சேரியாட்டில் அவங்கள அந்த அவங்களுடைய ஆண்ட் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு 2 பேருமே அக்கம்பனி பண்ணுவாங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டை கமெமரேட் பண்ணுறதுக்கு தான் வருடம் இந்த ஒரு யாத்ரா பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இந்த ஒரு ஃபெஸ்டிவல் பார்த்தோம் அப்படின்னா, இட் ஹேஸ் டேட்டட் பேக் டு அட்லீஸ்ட் 12th century CE. அண்ட் அந்த டைமில் தான் இந்த ஒரு டெம்பிள் கட்டப்பட்டிருக்கு. இட் வாஸ் பில்ட் பை கிங் அனந்தவர்மன் சோதகங்க தேவா. இதுக்கு முன்னாடியிலிருந்தே இந்த ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கிறதா, ஏன்ஷியன்ட் டைம்ஸ்லேருந்தே இருக்கிறதா நிறைய சோர்சஸ்லையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஃபெஸ்டிவல் ஆஃப் சேரியாட்ஸ். ஸோ இதில் 3 மேசிவ் உட்டன் சேரியாட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ லார்ட் ஜெகநாத் இருப்பாங்க, அண்ட் லார்ட் பாலபத்ரா இருப்பாங்க, அதுக்கப்புறம் காடஸ் சுபத்ரா இருப்பாங்க. ஸோ இவங்களை டிவோட்டீஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சேரியாட்ஸ் ரோப் மூலியமாக புல் பண்ணி ஸோ 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த குண்டிச்சா டெம்பிளுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இது எப்போ நடக்கும் அப்படின்னா, இட் இஸ் ஆன் தி 2nd day ஆஃப் தி பிரைட் ஃபார்ட்நைட் ஆஃப் தி மந்த் ஆஃப் அஷாதா, அதாவது ஜூன் டு ஜூலை. அண்ட் இந்த ஒரு ஃபெஸ்டிவல் இட் வில் லாஸ்ட் ஃபார் 9 days. ஸோ இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் ஸ்ரீ ஜெகநாத் டெம்பிள் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஒடிசா பூரியில் லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய ஒரு ஹிந்து டெம்பிள். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய மெயின் டெய்ட்டி யார் அப்படின்னா, இட் இஸ் லார்ட் ஜெகநாத். ஸோ இவர் ஹிந்து டெய்ட்டி விஷ்ணுவுடைய ஒன் ஆஃப் தி ஃபார்ம். ஸோ இதை 12th century ஈஸ்டர்ன் கங்கா டைனஸ்டியை ரூல் பண்ணிட்டு இருந்த கிங் ஆனந்தவர்மன் சோதகங்க தேவா தான் இதை பில்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு டெம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் அ ஸ்ட்ரைக்கிங் எக்ஸாம்பிள் ஆஃப் கலிங்கா ஆர்கிடெக்சர். ஸோ இந்த ஒரு டெம்பிள் காம்ப்ளெக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, இட் இன்க்ளூட்ஸ் ஷ்ரைன்ஸ், ஸோ கார்டன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சாக்ரெட் டேங்க்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணதான் கலிங்கா ஆர்கிடெக்சர். அண்ட் இந்த ஒரு டெம்பிளுடைய மெயின் ஸ்ட்ரக்சர், அதாவது சாங்டம் சாங்டோரம் ஆர் கர்ப்ப கிரஹா. ஸோ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, லார்ட் ஜெகநாத், பாலபத்ரா, அதுக்கப்புறம் காடஸ் சுபத்ரா, ஸோ இவங்களுடைய அந்த ஐடல்ஸ் இதில் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த டெம்பிளில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 20 foot ஹை சக்ரா வச்சுருக்காங்க. இந்த ஒரு சக்ரா பார்த்தோம் அப்படின்னா, அந்த சிட்டியில் எந்த பகுதியிலேருந்து பார்த்தாலும் நம்மளுக்கு ரொம்ப விசிபிளாகவே தெரியும். ஸோ இது ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் ஆஃப் திஸ் டெம்பிள். அண்ட் இந்த டெம்பிளுக்கு யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் டேகும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸும் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் இன் ப்ரீஃபில் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்தாம் யாத்ரா புட் ஆன் ஹோல்ட் ஆஃப்டர் IMD ப்ரெடிக்ட்ஸ் ஹெவி ரெயின். ஸோ உத்தரகாண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஹெவி ரெயின்ஸ் வரும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போதைக்கு சார்தாம் யாத்ராவை டெம்பரரியாக சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் இந்த சார்தாம் யாத்ராவை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ சார் அப்படின்னா 4. ஸோ 4 கோயில்கள் விசிட் பண்ணக்கூடிய அந்த யாத்ரா தான் நம்ம சார்தாம் யாத்ரா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு பில்கிரிமேஜ் சர்க்கியூட் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா, இட் இஸ் லொக்கேட்டட் இன் உத்தரகாண்ட். ஸோ இட் இன்வால்வ்ஸ் விசிட்டிங் 4 sacred Hindu shrines in the Himalayas. அது என்னென்ன டெம்பிள்ஸ் அப்படின்னா, இட் இஸ் யமுனோத்ரி, கங்கோத்ரி, கேதார்நாத் அண்ட் பத்ரிநாத். ஸோ இந்த சார்தாம் யாத்ராவை ஒரு பர்சன் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் அவங்களுடைய அந்த பிளெஸிங்ஸ் வாங்கணும். இட் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் யமுனோத்ரி, தென் டு கங்கோத்ரி, தென் டு கேதார்நாத் அண்ட் தென் டு பத்ரிநாத்.
ஸோ இந்த சார்தாம் யாத்ராவை ஒரு பர்சன் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இட் வில் கிளென்ஸ் ஒன்ஸ் சின்ஸ், அதுக்கப்புறம் இட் வில் லீட் டு ஸ்பிரிச்சுவல் சால்வேஷன் அப்படின்றது ஹிந்துயிசமில் வந்து பிலீவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த பில்கிரிமேஜ் சீசன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இட் வாஸ் யூஸ்வலி ஸ்டார்ட் இன் ஏப்ரல் ஆர் மே அண்ட் will continue till November. So depending upon the weather condition, it will continue. The yatra involves a trekking through challenging terrains, including high altitudes and mountainous regions. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸும் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் கொடுத்துருக்காங்க. NDRF team rescues 49 people stranded in rain in Thane. ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் இந்த நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் எப்போ ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இட் வாஸ் ஃபார்ம்ட் இன் 2006 அண்டர் தி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2005. ஸோ இவங்களுடைய மெயினான ஒர்க் என்ன அப்படின்னா நேச்சுரல் அண்ட் மேன்மேட் டிசாஸ்டர்ஸில் வரக்கூடிய அந்த டிசாஸ்டர்ஸ் வந்துட்டு நம்ம அந்த ரெக்கவரி பண்ணுறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ராண்டாக இருக்கக்கூடிய அந்த பீப்புளை வந்துட்டு மீட்டு கொண்டு வர்றதுக்காக அங்கே இருக்கக்கூடிய அந்த டேமேஜ் ஒர்க்ஸ் எல்லாம் வந்துட்டு ரிலீஃப் ஒர்க்ஸ் அண்ட் மெஷர்ஸ் வந்துட்டு பண்ணுறதுக்கான ஒரு டெடிக்கேட்டட் ஃபோர்ஸ் தான் இந்த NDRF. ஸோ இவங்க வந்துட்டு தே ஆர் தி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரேபிட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ், பர்டிகுலராக வந்துட்டு டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ்க்கு வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்காகவே செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த NDRFல பார்த்தோம் அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் பெட்டாலியன்ஸ் இருக்காங்க. அதாவது நிறைய இடங்களில் வந்துட்டு இந்த ஃபோர்ஸுடைய தேவை வந்து படும் இல்லையா, ஸோ அதனால் ஒரே இடத்துல சென்ட்ரலைஸ்டாக வச்சு இல்லாமல் ஸோ இவங்க வந்துட்டு டிஃப்ரெண்ட் பெட்டாலியன்ஸாக டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸை வந்துட்டு வச்சுருப்பாங்க. ஸோ தட் எந்த இடத்துல வந்துட்டு டிசாஸ்டர் வருதோ அங்கே பக்கமாக இருக்கக்கூடிய பெட்டாலியன் வந்துட்டு தே வில் மூவ் ஃபாஸ்டர். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் இருக்க மாதிரி ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸும் இருக்குது. ஸோ யூஸ்வலாக ஸ்டேட்டில் வரக்கூடிய அந்த டிசாஸ்டர்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்காக ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் அவங்களுடைய மெஷர்ஸை எடுப்பாங்க. ஒருவேளை அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பர்சனல்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா NDRF பர்சனல்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்துட்டு 2006 ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஃபர்ஸ்ட் டிசாஸ்டர் ஆப்ரேஷன் எங்கே இருந்தது அப்படின்னா இட் இஸ் டியூரிங் 2008 கோசி ஃப்ளட். ஸோ இதை எப்போ ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இட் வாஸ் ஆன் January 19. ஸோ தட் இஸ் தி NDRF's ரைசிங் டே. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸும் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் கொடுத்துருக்காங்க. PM's visit to Moscow will see discussions on energy and trade. ஸோ மண்டே அன்னைக்கு, அதாவது இன்னைக்கு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இவர் வந்துட்டு அவருடைய 2-day விசிட் டு மாஸ்கோ ஸோ இதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இது வந்துட்டு எதுக்காக அப்படின்னா இந்தியா ரஷ்யா ஆனுவல் சம்மிட்காக. ஸோ இந்த இந்தியா ரஷ்யா ஆனுவல் சம்மிட் அப்படின்றது சின்ஸ் 2000 இருந்தே வந்துட்டு இந்தியாவும் ரஷ்யாவும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விசிட், அதாவது நம்மளுடைய இந்தியன் பிரைம் மினிஸ்டருடைய விசிட் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஸ்பெஷல் திஸ் டைம் பிகாஸ் ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா உக்ரைனுடைய அந்த இன்வேஷனுக்கு அப்புறமா முதல் முறையாக நம்மளுடைய இந்தியாவிலிருந்து ஒரு விசிட் போகிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஸ்பெஷல் திங். அண்ட் ஸோ ரஷ்யா வந்துட்டு உக்ரைனை எப்போ இன்வேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இட் வாஸ் ஆன் February 2022. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பெருசாக எந்த விதமான இந்தியன் சைடு விசிட்டுமே வந்துட்டு அங்கே இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி, அதாவது சின்ஸ் 2014 இருந்து 2 லீடர்ஸுமே கிட்டத்தட்ட 16 டைம் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் டைம் எப்போ நம்மளுடைய இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு ரஷ்யாவுக்கு விசிட் கொடுத்துருக்காரு அப்படின்னா இட் வாஸ் ஆன் September 2019 டு அட்டெண்ட் தி ஈஸ்டர்ன் எக்கனாமிக் ஃபோரம் மீட்டிங் இன் விளாடிவாஸ்டாக். ஸோ ரஷ்யன் பிரசிடென்ட் வந்துட்டு எப்போ நம்மளுடைய இந்தியாவுக்கு வந்திருக்காரு அப்படின்னா இட் வாஸ் இன் December 2021 ஃபார் தி ஆனுவல் பைலேட்ரல் சமிட். ஆனால் February 2022க்கு அப்புறமா எந்த விதமான ஹை லெவல் மீட்டிங்ஸும் வந்துட்டு இல்லை. ஸோ திஸ் மேக்ஸ் இட் ஸோ ஸ்பெஷல். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்தியாவில் பிரைம் மினிஸ்டர் அந்த ஓத் டேக் பண்ணதுக்கு அப்புறமா யூஸ்வலாக வந்துட்டு நெய்பரிங் கண்ட்ரீஸ்க்கு தான் வந்துட்டு விசிட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் June 2014 பார்த்தோம் அப்படின்னா ஹி ஹாஸ் விசிட்டட் பூட்டான். அண்ட் 2019 பார்த்தோம் அப்படின்னா ஹி ஹாஸ் விசிட்டட் மால்தீவ்ஸ் அண்ட் ஸ்ரீலங்கா. ஸோ இந்த ஒரு ட்ரெடிஷனை பிரேக் பண்ணி இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு டைம் அவர் ரஷ்யாவுக்கு போயிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி அவர் வந்துட்டு ஆஃபீஸ் அசியூம் பண்ணதுக்கப்புறமா இட்டாலி போயிருக்காரு. ஆனால் இட்டாலி போனது பார்த்தோம் அப்படின்னா இட் வாஸ் ஃபார் த மல்டிலேட்ரல் மீட்டிங் ஆஃப் தி G7 லீடர்ஸ். ஸோ அஃபிஷியலாக பைலேட்ரலாக இவர் போகக்கூடிய கண்ட்ரி வந்துட்டு இட் இஸ் தி ரஷ்யா. ஸோ தீஸ் 2 things மேக்ஸ் இட் ஸோ ஸ்பெஷல். ஸோ இப்போ இந்தியாவும் ரஷ்யாவும் வந்து எந்தெந்த ஏரியாவில் கீ என்கேஜ்மெண்ட் வச்சுருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் டிஃபென்ஸ். ஸோ
ஸோ இந்தியாவும் ரஷ்யாவும் பார்த்தோம் அப்படின்னா கீ டிஃபென்ஸ் பார்ட்னர்ஸ் அண்ட் கிட்டத்தட்ட 60 to 70% ஆஃப் இந்தியாஸ் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் வந்துட்டு இட் கம்ஸ் ஃப்ரம் ரஷ்யா. ஸோ இப்போ இவங்க ரஷ்யா கிட்ட இருந்து அந்த வெப்பன்ஸை வாங்குறது மட்டும் இல்லாமல் ஸோ இந்தியா அண்ட் ரஷ்யா ரெண்டு பேருமே சேர்ந்து ஜாயிண்ட் ப்ரொடக்ஷன்லேயும் வந்துட்டு இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்தியாவும் ரஷ்யாவும் தே ஹவ் சைன்ட் அக்ரிமெண்ட்ஸ் ஃபார் சப்ளை ஆஃப் S-400 Triumph மொபைல் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம், MiG-29 ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட், அதுக்கப்புறம் கமோ ஹெலிகாப்டர்ஸ் அண்ட் ஆல்சோ தே ஹாவ் லைசன்ஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் T-90 டேங்க், Sukhoi 30 MK1 fighters and AK-203 assault rifles and BrahMos supersonic cruise missile. ஸோ அதே மாதிரி நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய INS விக்ரமாதித்யா, ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி 2 ஏர்க்ராஃப்ட் கேரியர். ஸோ இந்த ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியர் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் தி ஃபார்மர் சோவியத் ஆர் ரஷ்யன் வார்ஷிப் அட்மைரல் கோர்ஷ்காவ். அண்ட் அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா லைக் உக்ரைன் அந்த வார் வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா நிறையா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வந்து ரஷ்யா மேலே சாங்ஷன்ஸ் வந்து போட்டாங்க, பர்டிகுலர்லி ரிகார்டிங் பையிங் ஆஃப் ஆயில் அண்ட் கேஸ். ஆனால் இந்தியா பார்த்தோம் அப்படின்னா வி ஹாவ் கண்டினியூட் பையிங் லார்ஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் ரஷ்யன் ஆயில் அட் டிஸ்கவுண்ட். ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளேஷனரி சுச்சுவேஷன் வந்துட்டு ஈஸியாக டேக்கிள் பண்ணுறதுக்காக. அண்ட் நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியாவுடைய கன்சியூமர்ஸுடைய இன்ட்ரெஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வி வில் கண்டினியூ பையிங் தி ரஷ்யன் ஆயில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டிஸ்பைட் ஆஃப் சாங்ஷன்ஸ். அண்ட் அடுத்து நம்ம ட்ரேட் ரிலேஷன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த க்ரூட் ஆயில் நம்ம ட்ரேட் பண்ணுறதுனாலேயே இந்தியா அண்ட் ரஷ்யாவுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பைலேட்ரல் ட்ரேட் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் வேல்யூ இஸ் ஸோ ஹை அண்ட் ஆல்சோ த வால்யூம் இஸ் ஆல்சோ ஸோ ஹை. So before the war, the bilateral trade target it was set at $30 billion by 2025. Ana it has reached an all-time high of $65.70 billion in 2023-24. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் கொடுத்துருக்காங்க. டேக் அ நேஷன் இன்டு கான்ஃபிடென்ஸ் ஆன் பார்டர் சிச்சுவேஷன் அட் LAC. ஸோ இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சேட்டலைட் பிக்சர்ஸ் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ சைனாவுடைய மிலிட்டரி வந்துட்டு இட் இஸ் சரௌண்டிங் த பாங்காங் லேக் இன் தி ஈஸ்டர்ன் லடாக். ஸோ தெர் வேர் சம் ஆர்ம்டு வெஹிக்கிள் பிளேஸ்டு நியர் தி பாங்காங் லேக். ஸோ இந்த மாதிரியான சைனீஸ் மிலிட்டரி ப்ரெசன்ஸ் வந்துட்டு சேட்டலைட் இமேஜஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் இந்த பாங்காங் லேக்கை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ பாங்காங் லேக் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பாங்காங் சோ. ஸோ இது வந்துட்டு ஒரு endorheic லேக் இன் தி ஹிமாலயாஸ். ஸோ இது வந்துட்டு வேர்ல்ட்லேயே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் பிராக்கிஷ் வாட்டர் லேக். இது எங்கே சிச்சுவேட் ஆயிருக்கு அப்படின்னா இட் இஸ் சிச்சுவேட்டட் அட் த ஹைட் ஆஃப் 4350 meters. ஸோ இது வந்துட்டு இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 140 kilometers ஃப்ரம் லே இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். இட் இஸ் 134 kilometer லாங். அதுக்கப்புறமா இட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் இந்தியா டு சைனா. அப்ராக்சிமேட்டாக 60% ஆஃப் தி லென்த் ஆஃப் த லேக் வந்து இட் லைஸ் இன் சைனா. ஸோ ஒன்லி த ரிமைனிங் இட் லைஸ் இன் இந்தியா. ஸோ த லேக்குடைய அந்த வைடஸ்டான பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா இட் மெஷர்ஸ் 5 kilometer. ஸோ ஆஸ் அ ஹோல் இதனுடைய அந்த ஏரியா பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அரவுண்ட் 604 square kilometers. ஸோ இதனுடைய யூனிக்கான ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா டியூரிங் ஸோ த்ரூஅவுட் தி இயர் இதனுடைய கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃப்ரம் ப்ளூ டு ரெட் அண்ட் ரெட் டு க்ரீன். ஸோ டியூரிங் த வின்டர் டைம் இந்த ஒரு லேக் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ டிஸ்பைட் பீங் அ சலைன் வாட்டர், இதுவும் வந்து இதனுடைய ஒன் ஆஃப் தி யூனிக் ஃபீச்சர். அண்ட் இன்னொரு விஷயம் உங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பாங்காங் லேக் அப்படின்றது இட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் தி இண்டஸ் ரிவர் பேசன் சிஸ்டம். இது வந்துட்டு ஒரு ஜியோகிராஃபிக்கலி செப்பரேட் லேண்ட்லாக்டு ரிவர் பேசன். ஸோ இது வந்துட்டு ஒரு டிஸ்பியூட்டட் டெரிட்டரி அண்ட் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் வந்துட்டு இந்த லேக் வழியாக பாஸ் ஆகுது. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் வந்துட்டு உங்களுக்கு தி ஹிந்துவில் கொடுத்துருக்காங்க. 2 new species of jumping spiders discovered from Western Ghats. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்துட்டு வெஸ்டர்ன் காட்ஸில் 2 ஜம்பிங் ஸ்பைடர்ஸ் வந்துட்டு டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதனுடைய நேம் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா ஹாப்ரோசெஸ்டம் சுவாமிநாதன், அதுக்கப்புறம் ஹாப்ரோசெஸ்டம் பெஞ்சமின் அப்படின்னு சொல்லி நேம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இட் பிலாங்ஸ் டு தி ஜீனஸ் ஹாப்ரோசெஸ்டம். ஸோ இந்த ஸ்பைடர் ஸ்பீஷீஸ் பார்த்தோம் அப்படின்னா தே இன்வால்வ் இன் பெஸ்ட் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் தே ஆர் தி வைட்டல் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம் ஹெல்த்.
ஸோ இந்த ஹேப்ரோ சிஸ்டம் சுவாமிநாதனை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இதை எங்கே டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆன் தி பேங்க் ஆஃப் தி ரிவர்ஸ் குந்தி அண்ட் இட் வாஸ் நேம்ட் ஆஃப்டர் எம்எஸ் சுவாமிநாதன். ஸோ எதுக்காக இவருடைய நேம் வச்சுருக்காங்க அப்படின்னா சயின்ஸ் ஃபீல்டில் இவருடைய அந்த கான்ட்ரிபியூஷன்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. And also he has put his efforts on the conservation of Silent Valley from where the Kunti river originates. And in the Hebrew system பெஞ்சமின் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இதை எங்கே வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இட் இஸ் இன் தி துஷாராகிரி. இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் தி நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ். ஸோ இந்த ஒரு ஸ்பைடர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு பியூட்டிஃபுல் கலர் பேச்சஸ் இருக்கும். அண்ட் இட் வாஸ் ஸ்பாட்டட் நியர் தி துஷாரகிரி வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இது வந்துட்டு ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். ஸோ இந்த ஒரு ஸ்பீஷீஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் வாஸ் நேம்ட் ஆஃப்டர் சுரேஷ் பி பெஞ்சமின். ஸோ இவர் வந்துட்டு ஒரு ஸ்ரீலங்கா பேஸ்ட் ஜம்பிங் ஸ்பைடர் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அவருடைய கான்ட்ரிபியூஷனை கமமரேட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு நேமை வச்சுருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு என்டிடிவியில் கொடுத்துருக்காங்க. வக்கீட்டா ஆன் தி பிரிங்க் பாப்புலேஷன் ப்ளூமெட்ஸ் இன் மெக்சிகோஸ் கல்ஃப். ஸோ வக்கீட்டா அப்படின்றது நீங்கள் இந்த ஒரு இமேஜில் பார்க்குற ஒரு ஃபிஷ்ஷு. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய அந்த பாப்புலேஷன் வந்துட்டு இட் இஸ் டிக்ளைனிங். ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் வக்கீட்டா பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ வக்கீட்டா வந்துட்டு இட் இஸ் அ ஷை மெம்பர் அண்ட் தி ஸ்மாலஸ்ட் ஆஃப் தி ப்ரொபாய்ஸ் ஃபேமிலி. ஸோ இதனுடைய சயின்டிஃபிக் நேம் வந்து இட் இஸ் ஃபோகோயினா சைனஸ். ஸோ இந்த வக்கீட்டாஸ் வந்துட்டு இட் இஸ் மோஸ்ட் என்டேஞ்சர்ட் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் மரைன் மேமல்ஸ். ஸோ இப்போ வந்துட்டு லெஸ் தேன் 20 வக்கீட்டாஸ் தான் வந்துட்டு வைல்ட்லேயே சர்வைவலில் இருக்குது. ஸோ இதை நம்ம எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா கல்ஃப் ஆஃப் கலிஃபோர்னியாவில் மட்டும்தான் நம்ம வந்துட்டு பார்க்க முடியும். ஸோ இந்த வக்கீட்டாவுடைய பாப்புலேஷன் டிக்ரீஸ்க்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா இதனுடைய சைஸில் இருக்கக்கூடிய இன்னொரு ஃபிஷ்ஷு. ஸோ அது பேர் வந்துட்டு டட்டோபா. ஸோ இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கமர்ஷியல் ஃபிஷிங் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டும் வந்து ஒரே சைஸில் இருக்கிறதுனால சம்டைம் தத்தோபாவுக்கு வந்து போடக்கூடிய அந்த கில் நெட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வக்கீட்டாவும் வந்து சிக்கிடுது. ஸோ திஸ் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் இட்ஸ் டிக்ளைனிங். அண்ட் இந்த வக்கீட்டாவுடைய கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். நாளைக்கு இன்னொரு செட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். Till then keep watching our channel. Thank you.